அன்புடையீர் வணக்கம். நாம் பயன்படுத்துகிற உணவில் நமக்கு தெரியாமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதனால் நம்ம முன்னோர்கள் தினசரி உணவில் சத்தான காய்பழங்களை பயன்படுத்தி வந்தாங்க. அதில் முக்கியமான ஒன்று தான் நம்ம ஆச்சி ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி பார்க்க போகிறோம், நெல்லிக்காய். இதை நம்ம காயின்னு சொல்கிறதா இல்லை கனின்னு சொல்கிறதா எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். இந்த நெல்லிக்கனியை ஔவையார் அதிகமானிடம் நீண்ட நாள் வாழ்கிறதுக்கு கொடுத்தாருன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? எப்போவும் இளமையாக இருக்க யாருக்குத்தான் ஆசை இருக்காது? நீண்ட நாள் ஆயுள் பெற நெல்லிக்காயை தினசரி நம்ம உணவில் சேர்த்துக்க என்றும் இளமையோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கலாம். இது கொஞ்சம் இனிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் துவர்ப்பு தன்மை உடையது. இது காயாக இருந்தாலும் ராஜக்கனின்னு சொல்கிறாங்க. நெல்லிக்காயை சமைச்சாலும் அப்படியே பச்சை சாப்பிட்டாலும், ஜூஸ் ஆக்கி குடித்தாலும், நறுக்கி காய வச்சு சாப்பிட்டாலும், தேனில் ஊற வச்சு சாப்பிட்டாலும், சின்ன சின்ன துண்டாக்கி உப்பில் உரசிவிட்டு காய வச்சு வத்தல் மாதிரி நம்ம சாப்பிட்டாலும் நல்ல எனர்ஜி கிடைக்கும். நெல்லி மரம் முழுவதும் மருத்துவ குணம் உடையது. அதோட பட்டை, வேர், இலை, பூ, காய் என எல்லாமே மருந்து பொருளாக பயன்படுது. இந்த நெல்லிக்காயை ஏழைகள்னு ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஆப்பிளை விட அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குது. நெல்லிக்காயோட மருத்துவ குணம்னு நம்ம பார்த்தோம்னா ஏராளமாக இருக்குது. குறிப்பாக இதயம், நுரையீரல், புற்றுநோய், சிறுநீரகம், சர்க்கரை நோய், கண் பார்வைன்னு முக்கியமான நோய்களுக்கு மருந்தாகுது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். பொதுவாக ஆயுர்வேதம், சித்த மருத்துவம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக நெல்லிக்காயை பயன்படுத்துகிறாங்க. அதில் 80% நீர்ச்சத்து இருக்குது. அதோட மாவுச்சத்து, நீர்ச்சத்து, வைட்டமின், இரும்பு சத்து, பாஸ்பரம், கரோட்டின், பால்பினால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என நிறைய இருக்குது. இதயம் நம்ம மனித உடலில் ஓய்வே இல்லாமல் உழைக்கும் உறுப்பு இதயம்தான். இந்த இதயத்திலிருந்து தான் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த சப்ளை ஆகும். இந்த இதயத்தை பாதுகாக்க, இதய சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்க, இதய தசைகளை வலுவாக்க, ஏன் இரத்த ஓட்டத்தை கூட சீராக்க நெல்லிக்காயில் உள்ள குரோமிய சத்து உதவுகிறது. அதனால் மாரடைப்பு வராமல் தடுக்குது. இதயத்தை பலப்படுத்துகிறது. கொழுப்பு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டா அது கொழுப்பை குறைத்து உடலில் உள்ள புரோட்டீன்களின் அளவு அதிகரித்து உடல் எடையை குறைக்குது. மேலும் நுரையீரல் பாதையில் அடைச்சி இருக்கும் மொத்த சளியையும் வெளியேற்றக்கூடியது நெல்லிக்கனி. புற்றுநோய் நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக அதில் சூப்பர் ஆக்சைடு டிஸ்டுலேட்டோஸ்ங்கிற உட்பொருள் இருக்குது. அது புற்றுநோயை தடுக்கிறது. புற்றுநோய் வராமல் இருக்க நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடிக்கணும். நெல்லிக்காய் ஜூஸோட நாம் தினமும் சிறிது மஞ்சத்தூளும் கலந்து குடித்தா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸோட தேனும் சிறிது மஞ்சத்தூளும் கலந்து குடித்தா சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். கண் பார்வை மேம்பட வேண்டும்னா நெல்லிக்காய் ஜூஸு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்ணில் உள்ள புரை, கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண் சிவந்து போகிறது எல்லாத்தையும் தடுக்கும். நெல்லிக்காய் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, அசிடிட்டி, வயிற்றுப்புண் எல்லாத்தையும் குணமாக்கும். கல்லீரையும் வலுவாக்க உதவுது. இப்போ எலும்புகள் நம்ம வாழ்நாளில் இறுதி வர நம்ம உடம்புல வலுவாக இருக்க வேண்டியது எலும்பு தான். நெல்லிக்காயில் எலும்போட வளர்ச்சிக்கும் வலுவுக்கும் தேவையான வைட்டமின்கள், பொட்டாசியம், கால்சியம் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக குழந்தைகள், வயசானவங்க நெல்லிக்காயை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது. முடி உதிர்தல் நெல்லிக்காயில் முடி வளர்ச்சிக்கு தேவையான சத்து நிறைய இருக்குது. வைட்டமின் ஏ, விட்டமின் சி சத்துக்கள் தலைமுடி வேர்களை உறுதியாக்கி முடி கொட்டுறதை தடுக்குது. முடி உதிர்ந்த இடங்களில் தலைமுடியின் வளர்ச்சியை தூண்டி முகத்தை அழகாக வச்சுக்குது. சிறுநீரகம் உடலில் ஓடுற ரத்தத்தில் இருக்கிற கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றுகிறது நம்ம சிறுநீரகம். நெல்லிக்காய் இயற்கையிலேயே சிறந்த சிறுநீர் பெருக்கி. நெல்லிக்காய் சாறானது சிறுநீரகங்களில் படிகிற சிட்ரேட்டு
மற்றும் கால்சியம் படிமங்களை கற்களாக மாறுவதை தடுக்கும். கல்லை கரைத்து சிறுநீர் வழியாக வெளியேற்றும். நெல்லிக்காயை நம்ம அதிகம் சாப்பிட்டோம்னா சிறுநீரானது நன்கு பிரிந்து சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கும். இன்றைக்கி நம்ம ஆச்சி ஹெல்த் டிப்ஸில் நெல்லிக்காயை பற்றி பார்த்தோம். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். எங்களை ஊக்கப்படுத்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.